Watch full episodes on Jio Hotstar. நீ டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்ததே வேஸ்டியா? எல்லா வேலைகளையும் சிவா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரச்சனைனா மக்கள் சிவாவை தான் கூப்பிடுறாங்க. ஒட்டுமொத்த போலீஸோட மானமே போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஏதாவது ஒரு தப்பான சம்பவம் நடந்தது, உன்னை டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். சார் ப்ளீஸ் உங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கு சார். நான் உங்களுக்கு வாக்கு தரேன் சார். நான் எப்படியாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கும் நல்ல பேர் வாங்கிக்கிறேன் சார். டோன்ட் வரி சார். இனிமே பார்க்க போறீங்க சார் லட்டு சிங்கோட கடமை கண்ணியமான ஆட்டத்தை. சத்தியம் சார். சரி சரி, என்ன பண்ற நானும் பாக்குறேன். பேங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க. போலீஸ கூப்பிடுங்க, லட்டு சிங்க கூப்பிடுங்க. லட்டு சிங் ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான். எப்படியோ அவன் சிவாவை தானே கூப்பிடுவான். அப்புறம் என்ன, டைரக்டா சிவாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். சிவா அங்கிள் வெரி குட். சூப்பரான என்ட்ரி கொடுத்திருக்கீங்க. சின்ன பையா, எங்க வழியில இருந்து நகர்ந்து போயிடு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அசந்தா அடிக்கிறது உங்க பாலசி, அசராம அடிக்கிறது என் பாலசி. வாவ் லட்டு சிங் அங்கிள், பின்றீங்க போங்க. வாவ் லட்டு சிங் அங்கிள், சூப்பரா ஃபைட் பண்ணீங்க. உங்களால எவ்வளவு நல்லா ஃபைட் பண்ண முடியுங்கிற விஷயம் எனக்கு இத்தனை நாள் தெரியாமலே போயிடுச்சு. உனக்கு தெரியாதா சிவா, எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் பிடிக்காதுன்னு. ஆனா இதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்கே தெரிய போகுது நான் ஒரு டெரரான போலீஸ்ன்னு. கவலைப்படாதீங்க, இந்த லட்டு சிங்கோட பார்வையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சீக்கிரம் நான் அவங்கள பிடிச்சு காட்டுறேன். மிஸ்டர் டாக்கூர், ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஐ கான்ட் பிலீவ் இட். மிஸ்டர் ஜிங், இப்போ என்ன பண்றது? ஒரு பக்கம் அந்த சின்ன பையன் சிவா, இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். நீங்க என்னமோ அவரை பயந்தாங்குழி போலீஸ்னு சொன்னீங்க. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுகுது. ஏன்னா அவன் உங்ககிட்ட ஃபைட் பண்ணானா? அவன் யாருக்கிட்டயும் ஃபைட் பண்ண மாட்டான்னு நான் கேள்விப்பட்டேனே. அந்த சிவா அவன் ரொம்ப சார், சர வெடி மாதிரி அடி விழுகுது சார். எப்படி விழுகுது, எங்க விழுகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. மிஸ்டர் டாக்கூர், எனக்கு இத பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. பாஸ் எனக்கு கொள்ளையடிக்கிற கம்பெனில சிஇஓ போஸ்ட் கொடுத்திருக்காரு. வேதா சிட்டில இருந்து 100 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிற டார்கெட்டை கொடுத்திருக்காரு. பாஸுடைய டார்கெட்டை முடிக்கிறதுக்காக தான் நான் உனக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட கொடுத்திருக்கேன். புரிஞ்சுதா? பேங்க் கொள்ளையடிக்கிற பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு கண்ணா ஜுவல்லர்ஸ் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய ஜுவல்லர். அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொள்ளையடிங்க. அதுல நமக்கு 100 கோடி ரூபாய் வந்துரும். ஓகே ஓகே பாஸ், நான் டார்கெட்டை நிச்சயமா முடிச்சு காட்டுறேன் பாஸ். அங்கிள்,
திருட்டு பொருள் எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சிவா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இவங்க என்னோட ஆட்டத்தை பார்க்கட்டும். நான் ஓங்கி அடிச்சா 1.25 டன் வெயிட்ங்கறத இவங்க பார்க்க போறாங்க. இங்க பாருங்க, தைரியமா போங்க, அடிச்சிட்டு வாங்க, போங்க. சூப்பர் லட்டு சிங் அங்கிள், கலக்குறீங்க, பிரமாதம். உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. இங்க ரெஸ்ட் எடுத்தது போதும், வாங்க. ஜெயில்ல உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். அங்க என்னோட ஆக்ஷன்ல உங்களுக்கு நல்ல மசாஜ் பண்ணி விடுறேன். ஏய் வாடா, போய் பாஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். இங்க என்ன நடக்குது? நம்மால 4 பேரும் மாட்டிக்கிட்டாங்களா? பாஸ், அந்த லட்டு சிங் சிங்கம் மாதிரி அடிக்கிறாரு. எங்களால போக முடியாது. அப்ப போங்க, அந்த லட்டு சிங்க இங்க புடிச்சிட்டு வாங்க. அந்த சின்ன பையனை நான் பாத்துக்கிறேன். ஹலோ சிவா, ஹலோ. இப்ப எதுக்காக என் பேரை சிவாவை கூப்பிட வந்திருக்கீங்க? யாரு எங்க கொள்ளையடிச்சா? இங்க பாருங்க பாட்டிமா, திருட்டு நடந்துருந்தா நான் எதுக்கு சிவாவை கூட்டிட்டு போறேன்? நானே போயிடுவேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓகே பாய். லட்டு சிங்க்கு என்னாச்சு? டோட்டலா ஆளே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுனே தெரியல பாட்டி. குங்ஃபு, கராட்டே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூப்பரா ஃபைட் பண்றாரு. என்னப்பா சிவா சொல்ற? நீ சொல்ற இந்த விஷயத்தல என்னால நம்பவே முடியலப்பா. ஹே ஹே, கலக்குற லட்டு சிங், கலக்குற. நம்ம பேரும் புகழும் இந்த சிட்டிக்குள்ள ரொம்ப வேகமா பரவுதே. யார் பாது? சிவா, சிவா காப்பாத்துப்பா. என்ன மூட்டையில கட்டி கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. என்ன கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா? ஆனா லட்டு சிங் அங்கிள், நீங்க ஷாப்பிங் பண்ண வந்திருக்கீங்கல்ல, உங்களை யாரு கிட்னாப் பண்ணது? நீங்க என்கிட்ட எதுவும் விளையாடுறீங்களா என்ன? அதுவா, நான் உனக்கு அந்த ஸ்டோரிய அப்புறமா சொல்றேன். முதல்ல என்ன காப்பாத்துறதுக்கு இங்க வா சிவா. அதான் காட்டு பக்கமா ஒரு ரோடு போகுமே, அதான் ஓல்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கே, அந்த பக்கமாப்பா. வேகமா என்ன தூக்கிட்டு போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. ஓகே, நான் வந்துடுறேன். லட்டு சிங் அங்கிளை கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னா அப்போ இவர் யாரா இருப்பாரு? இப்போ இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டாகணும்னு நினைக்கிறேன். பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். பாட்டி, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் இப்பவே வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு சிவா. லட்டு சிங்க பார்த்த உடனே நினைச்சேன் சிவா இங்க இருந்து எப்படியும் கிளம்பிடுவான்னு. லட்டு சிங் அங்கிள ரவுடிங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஓல்டு ஃபார்ம் ஹவுஸ் பக்கமா போகணும். என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என்ன விட்டுடுங்க. என்ன எதுக்காக புடிச்சு வச்சிருக்கீங்க? விடணுமா? என்னோட ஆளுங்களை நீ ரொம்ப அடிச்சிருக்கல்ல, அப்ப உன்னை விடணுமா? நான் யார அடிக்க முடியும் சொல்லுங்க? அந்த சின்ன இல்ல பையன். இல்ல, என்னோட ஆளுங்க சொன்னாங்க நீயும் ஜம்ப் பண்ணி எல்லாரையும் அடிச்சியாமே. என்னோட ஆளுங்க 4 பேரை நீ புடிச்சு வச்சிருக்க. இப்ப எல்லாரையும் எங்க அடிச்சு காட்டு பாப்போம். அடடா, நீ என்னப்பா எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. நான் யாரையும் அடிக்கல, நான் ஒரு சிரிப்பு போலீஸ்ப்பா. ஏய் சிவா வந்துட்டான். இவனை புடிங்க. நல்ல வேலை, இவனே வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். ஐயோ, லட்டு சிங் சார், என்ன விட்டுருங்க சார். என்னப்பா இவரு என்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு? அப்ப அந்த கொம்பை என்கிட்ட கூட வாங்க, அடி. வருவியா என் பின்னாடி? சொல்லு, வருவியா? ஏய் சொல்லு, வருவியா? என்ன அடிக்காதீங்க. ஏப்பா, என்னப்பா அவர் கத்திட்டு ஓடுறாரு? பொதுவா நம்மள தானே கத்தி ஓட விடுவாரு. டேய், நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாடா போய் அடிக்கலாம், வா. சிவா என்ன காப்பாத்து. ஐயோ, அடிக்க வராங்களே. தேங்க்யூ ரேவா. சிவா, யாராவது மீதி இருக்காங்களா? எல்லாரோட கதையும் முடிஞ்சிருச்சு. அட, நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. சிவா எல்லாரையும் புரட்டி தூக்கி போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டான். ஹே ஹே. என்னப்பா நடக்குது?
லட்டு சிங் சார் நீங்க ட்வின்ஸ்னு சொல்லவே இல்லையே. இல்ல இவர் என்னோட ட்வின் பிரதர்லாம் கிடையாது. உண்மையிலேயே என்னாச்சுன்னா கமிஷனர் சார் எனக்கு கொஞ்சம் கூட ஊர்ல மரியாதையே இல்லைன்னு சொன்னாரு. சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டினாரு. அதனால தான் நான் என்னோட டூப்ளிகேட்டை உருவாக்கினேன். இந்த ராக்கி ஒரு குங்ஃபு மாஸ்டரா இருக்காரு. மாஸ்க எடே. இவன் எனக்கு பேர் புகழ் வரணுங்கிறதுக்காக ஃபைட் எல்லாம் பண்ணான். சிவா இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்னோட மான மரியாதைலாம் காத்துல பறந்துடும்பா. இப்ப நான் என்ன பண்றது சொல்லு? லட்டு சிங் அங்கிள் யாருக்குமே தெரியாது. இவரும் சொல்ல மாட்டாரு, நாங்களும் அதை சொல்ல மாட்டோம். தேங்க்யூ சிவா. நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க. சார் நீங்க ரொம்ப நல்லா ஃபைட் பண்றீங்க. தேங்க்யூ சிவா. ஆனா நீயும் யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது. நான் உன்கிட்ட சில குங்ஃபு ஸ்டெப்ஸ கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பாரு ராக்கி, நீ இவன் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஏதாவது கத்து கொடுங்கப்பா. நானும் டெரர் போலீஸா வாழ வரணும்ல. ஹை. ஏப்பா இந்த மாதிரி நானே பண்ணுவேன்ப்பா. அந்த ஹெலிகாப்டர் நம்ம சிட்டி பக்கமா தான் போயிட்டு இருக்கு. வாங்க ஃபாலோ பண்ணலாம். பஸ் எதுக்காக இந்த நீல புகையை போடுறீங்க? இந்த புகை சிட்டில உள்ள எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் போகும். அதுக்கப்புறமா யார் வீட்ல எல்லாம் இப்ப சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கோ அப்போ இந்த புகை அந்த நெருப்பை டச் பண்ணும். அப்புறம் ஃபயர் ட்விஸ்டரா மாறிடும். இதுக்கப்புறம் இந்த ஜுவாலா சிங் பிளான்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அட இது என்னது? இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து எதுக்காக நீல கலர்ல புகை வருது? இதனால என்ன ஆகும் தெரியலங்க. என்னங்க சீக்கிரம் வாங்க, கிச்சன்ல நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. வாங்க சீக்கிரம் வாங்க. எங்கம்மா ஃபயர்? நீங்களே கொஞ்சம் திருப்பி பாருங்க. என்ன காப்பாத்துங்க. இது என்னைய தோறுது. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன நடக்குது இங்க? ஏன் நெருப்பு அதிகமாயிட்டே போகுது? ஃபயர் ட்விஸ்டர்! யாராவது காப்பாத்துங்க. என்னது ஃபயர் ட்விஸ்டர் வந்துருச்சு. நெருப்பு எல்லாரும் ஓடுங்க. அட எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நில்லு தம்பி. நீங்களாவது சொல்லுங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. சொல்லாம போனா எப்படி தெரியும்? ஃபயர் ட்விஸ்டர் என்ன தோடுது. எல்லாரும் ஓடிடுங்க. ஃபயர் ட்விஸ்டர் வந்துடுச்சு. ஓடுங்க. நல்ல வேலை இங்க ஃபயர் எஸ்டிமிஷன் இருக்கு. இதை பயன்படுத்தலாம். இது ஒரு வேலை என்ன காப்பாத்தும். அண்டா காக்குசம் அபு காக்குசம் திறந்துடு சீசே திறந்துடு. என்ன இந்த ஃபயர் ட்விஸ்டர் என்னைய சுத்தி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் திறந்துடு. யாராவது என்ன காப்பாத்துங்க. நீ ஒழுங்கா வேலை செய்யவே மாட்டியா? உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு பதிலா நான் சிவா கிட்டே கேட்கறேன். ஹலோ சிவா. ஓகே லட்டு சிங் அங்கிள். இத்தனை ஃபயர் ட்விஸ்டர்ஸ் எங்க இருந்து வந்திருக்கோம்?
சிவா இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அததான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். நீங்க இங்கேயே இருங்க, நான் போன்ல என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன், சரியா? இங்க 2 ட்விஸ்டர் சேர்ந்து ஒரு பெரிய ட்விஸ்டரா மாறி இருக்கு. ரேவா, இந்த எல்லா ட்விஸ்டர்ஸையும் சேர்த்து நான் ஊருக்கு வெளியில கொண்டு போறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓகே சிவா, டேக் கேர். டன். யாராவது காப்பாத்துங்களே. சிவா, இந்த ஃபயர் ட்விஸ்டர்ஸ் மூவ் ஆகுற பொருளை ஃபாலோ பண்ணுது. ஒரே இடத்துல அசையாம இருக்கிற பொருளை இந்த ஃபயர் ட்விஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. ஏங்க, என்னங்க இது? ஆமா ரேவா, நானும் நோட் பண்ணிட்டேன். சிவா, என்னோட பிளான நீ கண்டிப்பா ஃபிளாப் ஆக்க முடியாது. இவன் எப்ப பார்த்தாலும் என்னோட வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கான். இவனுக்கு நான் நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுக்க போறேன். நான் யாருன்றதை இவனுக்கு காட்டுறேன். லட்டு சிங் அங்கிள், உடனே நீங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதாவது ட்விஸ்டர் வந்தா யாருமே அவங்களோட இடத்தை விட்டு நகர கூடாதுன்னு. ஏன்னா இந்த ட்விஸ்டர் மூவிங் பொருளை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. யார் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அவங்கள இது ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. சரி சிவா, நான் இப்போவே போய் எல்லாரையும் அலர்ட் பண்ணிடுறேன். ஒரு புகையை விட்டுட்டு போச்சு இல்லையா, அந்த ஹெலிகாப்டரை நான் கண்டுபிடிக்கணும். ஹலோ லட்டு சிங் அங்கிள், சீக்கிரம் வாங்க, அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஊருக்கு வெளியில ஒரு பண்ணை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு மைதானத்துல தான் ஹெலிகாப்டர் நிறுத்தி இருக்காங்க. ஓகே சிவா, ஓகே, இப்போ நான் உடனே வந்துடுறேன். சின்ன பையா, உனக்கு இங்க என்ன வேலை? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடிங்க அவன. நல்ல வேலை நீயே இங்க வந்துட்ட சிவா. உன்ன இன்னைக்கு என்னோட ஃபயர் ட்விஸ்டர்ஸ் ஒரேடி அழிக்க போறாங்க. பாலா சிங் சார், இதுக்கப்புறம் வேதா சிட்டியை எரிக்கணுங்கிற உங்களோட கனவு வெறும் கனவா மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா நான் உங்களோட இந்த ஹெலிகாப்டரை இப்பவே டெஸ்ட்ராய் பண்ண போறேன். லட்டு சிங் அங்கிள், ஹெலிகாப்டரை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. அவங்கள சீக்கிரம் தடுத்து நிறுத்துங்க. போங்க, ஹெலிகாப்டருக்கு எதுவுமே ஆக கூடாது. சிவா, நம்ம மிஷன் ஹெலிகாப்டர் மிஷனை காலி பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஹெலிகாப்டர் பறக்காது சிவா. இதுக்கப்புறம் இந்த வேதா சிட்டி எரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எரியும், வேதா சிட்டி கண்டிப்பா எரியும். நான் எரிச்சே தீருவேன். இவங்க எல்லாரையும் நீங்க தடுத்து நிறுத்துங்க. என்னோட கார்ல கூட நிறைய புகை இருக்கு சிவா. என்னால கண்டிப்பா இந்த ஊரை எரிச்சு சாம்பலாக்க முடியும்.
இன்னைக்கு உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது சிவா. சிவா உன்னால வேதா சிட்டிய காப்பாத்தவே முடியாது. என்ன ஜுவாலா சிங் சார், இன்னும் உங்ககிட்ட நிறைய ஃபயர் ட்விஸ்டர்ஸ் இருக்கா என்ன? என்னோட எல்லா பிளானையும் இப்படி நீ வீணாக்கிட்டிய சிவா. ஜுவாலா சிங், கடைசியா நீ என் கையில சிக்கிட்ட பாத்தியா? ஒன்ன நான் ஜெயில வச்சு சுத்தி சுத்தி அடிக்கிறேன், நீயும் சுத்தி சுத்தி உதவாங்க போற. வா லாக்அப்க்கு போகலாம். சிவா நீ ரெடி தானே? எஸ் ரேவா, ஐ அம் ரெடி. யா ரெடி. இந்த பூகம்பம் எங்க இருந்து வந்தது? அச்சச்சோ, நிறுத்த சொல்லுங்க. தாத்தா பாட்ட நிறுத்துங்க, பூகம்பம் வந்துருச்சு பாருங்க. சிவா தாத்தாவை பாட்டு பாடுறத நிறுத்த சொல்லுப்பா சீக்கிரம் ப்ளீஸ். சிவா கண்ணா, சொல்லுங்க தாத்தா. என்னப்பா எல்லாமே அதிருது? ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல தாத்தா, நாங்க எல்லாரும் நல்லா தான் அப்ப இருக்கோம். சரி கண்ணா. சுவாமி அங்கிள், தாத்தா பாட்டு பாடவே இல்லையே. என்ன இது? என் போன் ரிங் ஆச்சு. நான் அந்த போனை எடுத்ததும் என் போன் திடீர்னு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையப்பா. சுவாமி அங்கிள், போனை ரிசீவ் பண்ணாதீங்க. சுவாமி அங்கிள், இது என்ன? Thank you so much சிவா. மொபைல் பிளாஸ்ட் ஆகுன்ற விஷயம் என் மைண்ட்ல கொஞ்சம் கூட இல்லப்பா. சிவா எல்லா இடத்துலயும் போன் பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு சிவா. ஏதோ ஒண்ணு சரியில்லை. வாங்க நம்ம எல்லாரும் போய் லட்டு சிங் அங்கிளை பாத்துட்டு வரலாம். ஓஹோஹோஹோ, பிளாஸ்ட் ஆயிடுச்சா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அது என்னன்னு பாக்குறேன். என்ன உன்னோட போனும் பிளாஸ்ட் ஆயிடுச்சா? அட என்ன அங்கேயும் பிளாஸ்ட் ஆயிடுச்சா? வா சிவா, இந்த ஊர்ல என்னதான் நடக்குதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் போனும் பிளாஸ்ட் ஆகிட்டே இருக்கான். டிவிலையும் இதுதான் பிரேக்கிங் நியூஸா சொல்றாங்க. இங்க பாரு, சிட்டில எல்லா இடத்துலயும் பாம் பிளாஸ்ட் ஆகுது. இப்போ இங்க நம்ம ஸ்டுடியோல சயின்டிஸ்ட் உபேர் சிங் இருக்காரு.
சரி சொல்லுங்க சார், இது எல்லாமே எப்படி நடக்குது, ஏன் நடக்குது? பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்க இருந்து ஏலியன்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தோம். ஒருவேளை ஏலியன்ஸ் அங்க இருந்து பதில் மெசேஜ் அனுப்பி இருக்கலாம். அவங்களோட சிக்னல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கறதால தான் இங்க மொபைல்ஸ் வெடிக்குது. தயவு செஞ்சு பப்ளிக் யாரையும் போனை ரிசீவ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு நார்மலான போன். அவங்களோட ஸ்ட்ராங் சிக்னலை ரிசீவ் பண்றதுக்கு ஸ்ட்ராங் மொபைல் தேவைப்படுது சார். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல சிவா. என்னோட போனுக்கு இது வரைக்கும் பிளாஸ்ட் ஆகவே இல்லைங்க. வேண்டாம் லட்டு சிங் அங்கிள், போனை எடுக்காதீங்க. ஹலோ, பிளாஸ்ட் ஆயிடுச்சு. யாரோ ஃபோன் பண்ணி என்ன சாச்சிட்டாங்களே. சாரி சிவா, சாரி. நீ சொன்னதை நான் கேட்காம போனது என்னோட தப்பு தான். லட்டு சிங் அங்கிள், போனை ரிசீவ் பண்ண வேண்டாங்கிற விஷயத்த ஊர் முழுக்க நீங்க அனௌன்ஸ் பண்ணிடுங்க. ஓகே சிவா. வாங்க வாங்க, வந்து ஸ்ட்ராங் போனை வாங்கிட்டு போங்க. ஏலியனோட ஸ்ட்ராங் சிக்னல் உங்க போன் ஒண்ணுமே பண்ணாது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட இருக்குது. வாங்க, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. எல்லாரும் வந்து வாங்குங்க. என்ன இது இவ்ளோ சீக்கிரம் இன்னொரு போன் கம்பெனி கூட வந்துருச்சு? இங்க பாருங்க, உங்க பழைய போனு பிளாஸ்ட் ஆகலாம், எங்க புது போனு பிளாஸ்ட் ஆகாது. உங்களால ஏலியன் கிட்ட பேச முடியும். இந்த ஏலியன்ஸ் என்ன பாஷையில பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அட, இவங்க கம்பெனி போன்ஸ் நல்லா சேல் ஆகுதே. எங்க ஊர்ல ஒரு ஸ்வீட் கடை முன்னாடி கூட இப்படிதாப்பா லைன் நின்னுச்சு தெரியுமா? அந்த ஸ்வீட் கடை ஓனரு மத்த கடையில இருக்கிற ஸ்வீட் எல்லாத்தையும் வீணாக்கிடுவாரு. அவர் கடையில இருக்கிற ஸ்வீட்டை வாங்க பெரிய லைன் நின்னுக்கிட்டே இருக்கும். அட ஆதி, யூ ஆர் ஜீனியஸ். ஆமா ஆதி, நீ இந்த ப்ராப்ளமையே சால்வ் பண்ணிட்ட. யூ ஆர் ரியலி இன்டெலிஜென்ட். நான் சின்ன வயசுல இருந்து இன்டெலிஜென்ட் தான்ப்பா. ஆனா உங்களுக்கு தான் அதை பத்தி தெரியாம போச்சு. ஒருவேளை இந்த ஃபுல் ஏலியன் எபிசோடுக்கு பின்னாடி இந்த போன் கம்பெனி சம்பந்தப்பட்டிருக்கலாம்ல. என்னோட போன் அடிக்குது. ட்ராக்கரை வச்சு இந்த போன் எங்க இருந்து வருதுங்கிறத நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்கறேன். சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிரும். அட, இது 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வருது. சிவா, கொஞ்சம் நில்லு, எனக்காக கொஞ்சம் நில்லு. ஆமா, நீங்க இப்ப எல்லாரும் எங்க போறீங்க? நாங்க மொபைல் பிளாஸ்டோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். சீக்கிரமா வாங்க. இந்த வரேன், இந்த வந்துடுறேன். நில்லுங்க சிவா, நில்லுங்க. இந்த டவர்ல இருந்து தான் சிக்னல் வருது. இது யாரோட டவர்? இது எஸ்கே டெலிகாம் கம்பெனியோட டவர் ஆச்சே. ஆமா, அந்த சோப்டா என்ன இன்னும் ஆள காணோம்? அட, வரலனா விடுங்க சார். அவரது வெறும் 10% மட்டும் தானே. நம்மளது 45% இருக்கு. முடியாது, எனக்கு 50% ஷேர் வேணும். இது எல்லாமே என்னோட ஸ்ட்ராங் நெட்வொர்க்கால தான் நடக்குது. நான் ஸ்ட்ராங் சிக்னல் அனுப்பாம இருந்திருந்தா மத்தவங்க போன் பிளாஸ்ட் ஆயிருக்காது. மத்தவங்க ஏலியன்ஸ் தியரிய கூட நம்பி இருக்க மாட்டாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்றது? இப்ப எங்களோட போனும் ஸ்ட்ராங்கான போனா இருக்கு. இல்ல, எனக்கு 50% வேணும். முடியாது, 50% எனக்கு மட்டும்தான். ஏப்பா, நீ யாரு? நான் சோப்ரா சாரோட மகன். அவரால வர முடியாது, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அவருக்கு 15% வேணும்னு சொன்னாரு. இல்ல 15%லாம் இல்ல, 10% தான் கிடைக்கும். சரி 10% போதும். அப்புறம் அப்பா என்கிட்ட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட சொன்னாரு. சரி உட்காரு. நகராதீங்க. இருங்க அங்கிள். இல்ல, அப்படியே நகராம உட்கார்ந்து இருக்கணும். இங்க என்ன நடக்குது? ஆஹா, சோப்படா சார், நீங்க ஏதோ வரமாட்டேன்னு சொன்னீங்களாமே. என்ன? நான் எப்ப அப்படி சொன்னேன்? உங்க மகன் தான் எங்க கிட்ட சொன்னாரு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படி பையன் இருப்பான்? ஏலியன் அங்கிள்ஸ், உங்க ரகசியம் என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
பபாய். அட முதல்ல அவனை பிடிங்க, நம்ம பேட்டரிலாம் லீக் அவுட் ஆயிட போகுது. ரேவா, இந்த வாட்ச்ல ரோபோட் பி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. சீக்கிரமா டிவி ஸ்டேஷன் போலாம் வாங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க அவங்கள தடுத்து நிறுத்துங்க. அவங்க இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே சிவா. ஏய் ஸ்டாப், யூ ஆல் ஆர் அண்டர் அரெஸ்ட். ஸ்டாப். போலீஸ்னா உங்க யாருக்குமே கொஞ்சம் கூட பயம் இல்லாம போதுல. இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சின்ன பையா, அமைதியா எங்க கூட வந்துடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இத உடனே டிவி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் டெலிகாஸ்ட் பண்ண சொன்னு சொல்லு. அங்கிள் ப்ளீஸ் இத கொஞ்சம் சீக்கிரமா டெலிகாஸ்ட் பண்ணுங்களேன். இப்போ நம்ம வேதா சிட்டில எல்லா மொபைல்ஸும் பிளாஸ்ட் ஆகுதுல, அத பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. வெரி அர்ஜென்ட். ஓகேமா. அதுக்கு என்ன பண்றது? இப்ப எங்களோட போனும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இல்ல, எனக்கு 50% வேணும். முடியாது, 50% எனக்கு மட்டும்தான். பாஸ், உங்க ரகசியம் எல்லாம் வெளியில வந்துடுச்சு. அங்க பாருங்களேன். சிவா ரொம்ப தைரியத்தோட அந்த மொபைல் கம்பெனியோட ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துட்டான். சோ அது ஏலியன் கிடையாது. எஸ்கே டெலிகாம் கம்பெனியை சேர்ந்த மிஸ்டர் தர்மேஞ்சா, ஸ்ட்ராங் போன் கம்பெனியோட சர்மாஜி, அப்புறம் சயின்டிஸ்ட் சோப்டாவோட பிளான் தான் இது. அட, எங்களோட சீக்ரெட் பிளான் இவருக்கு எப்படிப்பா தெரிய வந்தது? அங்கிள், உங்க சீக்ரெட் பிளான எங்க சீக்ரெட் பியால தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சீக்ரெட் பியா? பாத்தீங்களா, உங்க கதையை டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்க. ஹே ஹே, ஹை, ஹேண்ட்ஸ் அப். ஹவுஸ் நம்பர் 1 இங்க இருக்கா? ஓகே. 2 இங்க தான் இருக்கு. குட். 3யும் இங்க தான் இருக்கு. குட். 5 இங்க தான் இருக்கு. ஆமா, 4 எங்க போச்சு? அது அங்க இருக்கு. அப்ப சரி, 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன இதெல்லாம்? கொள்ளையடிச்சிட்டாங்களே, என்ன முழுசா காலி பண்ணிட்டாங்களே. என்னங்க இங்க என்ன இருந்தது? இல்ல, என்னால அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னால யார்கிட்டயும் அதை சொல்ல முடியாது. எனக்கு அப்படி என்ன இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் முழுசா அழிச்சிட்டேன். கான்ஸ்டபிளே, அந்த பாலை ஃபாலோ பண்ணு. அது என்னங்கிறத நம்ம கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ஹலோ சிவா, சீக்கிரம் வா. ஒருத்தன் ஒரு பாலுக்குள்ள இருந்துகிட்டு மாடி மாடியா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே இங்க வா.
லட்டு சிங் அங்கிள் அவன் எங்க இருக்கான்? நீ மார்க்கெட் பக்கமா வா சிவா, அங்கதான் அவன் ஒரு மாடி மேல இருக்கான். அங்கிள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் சின்ன பையா ஓரமா போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னாச்சு சிவா? அந்த பாலை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும். அவன் எங்க இருந்து வந்தான், அதுக்கப்புறம் எங்க காணாம போனா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ, அவன் எதுக்காக மாடியை தோண்டி எடுத்துட்டு போனான்னு இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்பா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுப்பா. எங்க ஊர்ல ஒரு திருடன் இருந்தான். எப்ப பார்த்தாலும் வைரத்தை மட்டுமே திருடிட்டு இருப்பான். அதனால அவன் வீட்டை சோதனை போட வருவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால யோசிச்சு அவன் சாணியை தட்டி வைரத்தெல்லாம் அதுக்குள்ள மறைச்சு வச்சுட்டான்ப்பா. என்னது, மாட்டு சாணி இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் செவுத்துல ஒட்டி வச்சுட்டான். ஆனா நாம அது அறிவாளியாச்சே. என்னடா இதுக்கு முன்னாடி இவனோட செவுத்துல வரட்டி இருந்ததே இல்லையே, இன்னைக்கு எப்படி புதுசான்னு யோசிச்சேன். நானும் செவுத்துல இருந்து வரட்டி எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டேன். பார்த்தா அதுக்குள்ள ஒரே வைரம்பா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேன், கத்தி ஒட்டுமொத்த ஊரையே கூட்டிட்டேன்ல. திருடனையும் கெத்தா பிடிச்சு கொடுத்தாச்சு. ஆதி வா 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 வா, நீ உண்மையிலே ரொம்ப இன்டெலிஜென்ட் பா. நீ மிஸ்டரிய சால்வ் பண்ணிட்ட. ஆமா ஆதி, உண்மையிலே எனக்குள்ள இருந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்ட. கண்டிப்பா அவரும் தன்னோட மாடியில எதையோ மறைச்சு வச்சிருந்திருப்பாரு. அதனாலதான் இவன் மாடியை தோண்டி எடுத்துட்டு போயிட்டான். வாங்க நம்ம மாடியில போய் செக் பண்ணலாம். நான் உடனே லட்டு சிங் சருக்கு ஃபோன் பண்றேன். நான் இங்க தான் இருக்கேன் சிவா. நாங்க உங்க வீட்டோட மாடியை செக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். இங்கதான் ஒண்ணுமே இல்லையேங்க. அப்புறம் எதுக்காக அவன் இந்த மாடியை இப்படி தோண்டி எடுத்துட்டு போனான்? சொல்லுங்க சொல்லுங்க. அட என்ன இது? இது என்னன்னு சொல்லுங்க. இது தங்கம்பா. சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தங்கம் எல்லாத்தையும் நாங்க 5 பேரும் 5 பங்கா பிரிச்சுக்கிட்டோங்க. தங்கம் கொஞ்சம் அதிகமா இருந்ததால எங்களால அதை பேங்க்ல வைக்க முடியல. அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா பேசி பிளான் பண்ணி தங்கத்தை உருக்கி மாடியில பதுக்கி வைக்கிறதுன்னு பிளான் பண்ணி வச்சோங்க. சரி, மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? வேதா சிட்டில தான் எங்கேயோ இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க எப்பவும் சந்திச்சுக்கவே இல்ல. ஆனா நீங்க எங்க இருக்கீங்கங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் யாரா இருப்பான்? எனக்கு அவன் யாருன்னெல்லாம் தெரியாது, எங்க இருந்து வந்தான்னு தெரியாதே சிவா. சரி, நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். ரெண்டு மாடியில இருந்த தங்கத்தை நான் எடுத்துட்டேன். இன்னும் 3 மாடி மட்டும் தான் இருக்கு. அவங்க கிட்ட தங்கம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட டேடி இவங்களோட பார்ட்னரா இருந்தாரு. ஆனா இவங்க அவரை ஏமாத்திட்டாங்க. எந்த இடத்துல ட்ரெயினை கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு முன்னாடியே இவங்க ட்ரெயினை கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்புறம் தப்பிச்சு போயிட்டாங்க. ஒரு வழியா எங்க அப்பா இவங்க எங்க இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சாரு. அப்புறம் எல்லா டீடைல்ஸையும் ஒரு லிஸ்ட்ல எழுதினாரு. இவங்கள பழி வாங்கணும்ன்றது தான் அவரோட ஆசையே. அதனால நான் இவங்க கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் பறிக்க தான் போறேன். என் அன்பு அப்பா, நான் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஆனா உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல? அவங்கள என்னால என் வழியில இருந்து ஈஸியா நகர்த்த முடியும். ஹலோ, நான் பால்ல வந்த ராபர் பேசுறேன். நான் நாளைக்கு வேதா சிட்டிக்குள்ள திருடுறதுக்காக போக போறேன். தடுக்க முடிஞ்சா தடுத்து காட்டுங்க.
பிரேக்கிங் நியூஸ். நாளைக்கு பால் ராபர் வேதா சிட்டிக்குள்ள திருட வர போறான். ஐயா வாங்க, நம்ம எல்லாரும் அங்க போயாகணும். அவனை உடனே பிடிக்கணும். ஒரு நிமிஷம். டிவி சேனலுக்கு எப்படி திருட வீணா சிட்டில தான் திருட போறாங்கிற விஷயம் தெரிஞ்சது? டிவி சேனலுக்கு ஒரு போன் வந்தது. நம்மள அவன் வழியில இருந்து நகர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். யாரோட தங்கத்தை அவன் திருடணும்னு நினைக்கிறானோ அவங்க எல்லாரோட தங்கமும் அதாவது இங்க வீணா சிட்டில தான் இருக்கு. தயவு செய்து இப்படி பண்ணாத, நான் முழுசா அழிச்சிடுவேன். என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்னோட அப்பாவை நீங்க ஏமாத்தி தங்கத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனீங்கல்ல, இப்ப நீங்க அனுபவிங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விட்டுரு, விடுன்றல்ல. இப்ப உங்களை நான் கீழே விட்டுடவா இல்லன்னா நீங்களே ஒழுங்கா அந்த பாலை விட்டு வெளியில வரீங்களான்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் பால்ல இருந்து வெளியே வந்துடுறேன். என்ன எதுவும் பண்ணிடாத. நீ என் அப்பாவோட இத்தனை வருஷ கனவை வீணாக்கிறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் உன்னை அழிச்சிருவேன் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. You are under arrest. இப்ப நீ நேரா ஜெயிலுக்கு வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லு. அப்படியே நீ இது வரைக்கும் திருண்ண தங்க எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துடு. புரியுதா? எல்லா தங்கமும் கவர்மெண்டோடது. அதோட கொள்ளக்காரங்க எல்லாரையும் நாங்க கையும் களவுமா பிடிச்சிட்டோம். அதோட உனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டை குச்சால உன்னை வெளின்னு வெளுப்பாங்க. தேங்க்யூ சிவா. நீங்க லட்டு சிங்க்கு மட்டும் இல்லாம சட்டத்துக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு ட்ராஃபியை தரலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். தேங்க்யூ சார், நாங்க கண்டிப்பா வருவோம். ஓகே, பாய் சார். அட என்னாச்சு சிவா? லிஃப்ட் ஏன் நின்னுச்சு? ஹலோ லட்டு சிங் அங்கிள், லிஃப்ட் சடனா நின்னுடுச்சு. சிவா, இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த பில்டிங்ல ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல கொலை நடந்திருக்கு சிவா. அதோட திருடங்க எல்லா வயரையும் கட் பண்ணி ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுற மாதிரி பண்ணிருக்காங்க சிவா. டோன்ட் வரி சிவா. லிஃப்டோட டோரை எப்படி ஓபன் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன், சரியா? நீ ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு.
சிவா, லிஃப்டோட டோரை ஓபன் பண்றதுக்கு சுலபமான ஒரு வழி இருக்கு. அது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், கவனமா கேளு. நீங்க ஏதாவது கோட் வேர்ட் சொல்றீங்களா இல்லனா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயி கேக்குதா? சிவா, சாரி நான் உன்கிட்ட திரும்பவும் சொல்றேன். அது என்னன்னா சிவா, அக்கா என்னக்கா இன்ஸ்பெக்டர் அக்கா. படியில ஆள் உனக்கு தெரியல? நீ விழுந்தது இல்லாம என்னையும் சேர்த்து உன் கூட விழ வச்சுட்ட. அவர் ஜாலி மூட்ல இருக்காரு போல இருக்கே. சரி விடுங்க, நானே பாத்துக்கறேன். இந்த பையன் ரொம்ப தைரியசாலி போல இருக்கே. ஆமா, சிவா பெரிய பெரிய வேலையை கூட சும்மா சொடக்கு போற நேரத்துல செஞ்சு முடிச்சிடுமா. எங்க அப்பா வெரி குட். இங்க பாருங்கப்பா, அவன் டோரை திறந்துட்டானே. சரி, நானும் போறேன். அங்கிள், உங்களால எப்படி அங்கிள் செவுத்து மேல எல்லாம் ஏற முடியும்? கீழே விழுந்துருவீங்க. இல்ல, வேற வழி இல்லம்மா. நான் மேல ஏறிதான் ஆகணும். என்னால ஏற முடியும். அங்கிள், பேக்க வேணா கொடுங்க, நீங்க அப்புறமா பேக்க வாங்கிக்கோங்க. இல்ல, பேக நான் கண்டிப்பா எடுத்துட்டு போவேன். இதுல என்னோட புக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அதுல இருந்து புக்ஸ் வெளியே எடுத்துடலாம். என்ன பண்ற? என்னது பணமா இருக்கு? என் பேக்க தொடாத. ஏப்பா, இவர் உண்மையாவே வயசான ஆள் தானா? இவ்ளோ வேகமா மேலே ஏறி போறாரு? சிவா, நம்ம கூட ஒரு ஓல்ட் அங்கிள் இருந்தாருல்ல, அவர் எவ்வளவு வேகமா ஒயரை புடிச்சு வராருன்னு பாரு. அது மட்டும் இல்லாம அவர் பேக்ல கட்டுக்கட்டா பணம் இருக்கு. எனக்கு என்னவோ அவர் பேங்க் கொள்ளையடிச்சிட்டு வராரோன்னு சந்தேகமா இருக்கு சிவா. ஹலோ அங்கிள், எங்க போயிட்டு இருக்கீங்க? வாங்க லிஃப்ட்ல போய் பேசலாமா? என் வழியில இருந்து நகர்ந்து போ. லிஃப்ட்ல இருக்கிறதுல எனக்கு பயமா இருக்கு. ஹலோ அங்கிள், வீணா நடிக்காதீங்க. நீங்க பேங்க் ராபரி பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடடா, செவுத்துல கூட உன்னால நடக்க முடியுமா? லட்டு சிங் அங்கிள், நீங்க ரேவா ஆதி இவடைய லிஃப்ட்ல இருந்து வெளியில கொண்டு வாங்க. நான் இந்த பேங்க் ராபரை பாத்துக்கிறேன். ஹலோ ரேவா, சிவா இங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இப்ப சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டேன். டோரை எப்படி திறக்கணும்னு நான் உனக்கு இப்ப சொல்லி தரேன், சரியா? ஓகே. ஆக்சுவலி அது என்னன்னா, லட்டு சிங் சார், விளையாட்டு நிப்பாட்டுங்க. நாங்க இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம், நீங்க அங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட வேலையாடல ஆதி. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன யாரும் பேச விட மாட்டேன். சீக்கிரமா கீழே வாங்க. பேக்கப் பிளானை ஆக்டிவேட் பண்ணுங்க. லட்டு சிங் அங்கிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் அவனை தடுத்து நிறுத்துறேன். ஓகே. ஹேண்ட்ஸ் அப். யாரும் அவங்க இடத்த விட்டு நகர கூடாது. ஐயா 2.
ஹலோ, ஹெலிகாப்டர் இங்க அனுப்பு. அங்கிள். ஓஹோ, இதுதான் உங்களோட உண்மையான முகமா? ஆமா, நீ எதுக்காக என்ன இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஃபாலோ பண்றத நிறுத்து. போய் உன்னோட கமிஷனரை காப்பாத்து. ஒரே நிமிஷத்துல கமிஷனரோட ஆபீஸ் பிளாஸ்ட் ஆக போகுது. லடுசிங்க, ஒரு நிமிஷத்துல போலீஸ் கமிஷனரோட ரூம்ல பிளாஸ்ட் ஆக போகுது. இவங்க என் கைய கட்டி வச்சிருக்காங்க. என்னால எப்படி பாம தேட முடியும்? ஆமாமா, கேஸ் விலை ஏறி போச்சுதான். என்ன பண்றது? சிவா, லிஃப்ட் சரியாயிடுச்சு, நாங்க வெளியே வந்துட்டோம். என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேளு. ஓகே சிவா. ரேவாக்கு இந்த ஆபீஸ்ல பாம் இருக்கா? சீக்கிரம் அதை தேடி கண்டுபிடிக்க. என்னத்தை முடிச்சு அவுக்கவே முடியல. மணி பிடிச்சு போட்டாங்களா? நீ மனுஷனா வேற ஏதாவதா? பறக்கிற, செவுத்துல நடக்கிற, ஃபைட் பண்ற, நீ என்ன ஒரு ரோபோட்டா? இவனை தூக்கி வெளியே வீசுங்க. பாம் எங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. பாம் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லு, இல்லனா எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுருவேன். பைலட், ஹெலிகாப்டரை உடனே லேண்ட் பண்ணுங்க. ஏய், கண்டுபிடிச்சிட்டேன். பாம் இங்க தான் இருக்கு. சத்தம் வருது பாருங்க. இங்க தான் கேட்டது. பாம்பு வெடிக்க போகுது. லடுசிங் அங்கிள், குற்றவாளிகளா இங்கதான் இருக்காங்க. பேங்க் ராபர் அண்ட் த கேங். வெரி குட் சிவா, நீ பெரிய காரியத்தை பண்ணிருக்க. லட்டு சிங், முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். பாத்தீங்களா சார் இந்த லட்டு சிங்கோட ஆட்டத்தை? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னது. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு பேங்க கொள்ளை அடிக்கணும்னாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த லட்டு சிங் அங்க வருவான்னு. ஏன்னா லட்டு சிங் பராக் எல்லாரும் சொல்லுவாங்க. தப்பு பண்ணாதீங்க, அந்த இடத்துல லட்டு சிங்கோட ஃப்ரெண்டு சிவா வந்துடுவான்னு. இங்க என்ன நடக்குது? யோ கான்ஸ்டபிளே, அங்க என்ன நடக்குது சொல்லு. சீக்கிரம் சீக்கிரம். யோ கான்ஸ்டபிளே, அங்க பாரியா கைதிகள தப்பிச்சு ஓடுறாங்க. வா, அவங்கள பிடிக்கலாம். சார் சார் இருங்க சார். சிவா
ஏய் சின்ன பையா, ஒழுங்கா எங்க வழிய விட்டுரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஹேய்! சிவா, என்னோட பேரு சிவா. என்ன எப்படி இழுத்துட்டு வந்தீங்க? உங்களையும் அதே மாதிரி உடஞ்ச செவத்துல காட்டி தாரா தாரான்னு இழுத்துட்டு போறேன். ஃபயர்மேன் ரொம்ப கோபத்துல இருக்காரு. என்ன பண்ண போறாரோ தெரியலையே. ஹலோ, லட்டு சிங் ஸ்பீக்கிங். யாரு? நான் ஃபயர்மேன் பேசுறேன். என் தம்பிங்களை விட்டுடு, இல்லைன்னா நான் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திடுவேன். ஞாபகம் வச்சுக்க. ஹே, ஹே. ஆமா, உன் தம்பிய நான் விருந்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ சொன்ன உடனே விடுறதுக்கு இவங்கள அடிக்கிற அடியில நீ உள்ள வந்துருவே. ஜாக்கிரதை. ஃபயர்மேனோட ஃபயரை பார்த்து நீ பயப்படுவ லட்டு சிங். சிட்டி முழுக்க எல்லா இடத்துலயும் நான் நெருப்ப பத்த வச்சிருவேன். ஊரே அழிய ஆரம்பிச்சிரும். என்னது? சிவா கிட்ட இதை சொல்லிடுவோம். இந்த நதியில இருக்கிற தண்ணிய சுத்தம் பண்ணி ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுப்புவாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த தண்ணியை எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் சரி, நான் கலக்கிற இந்த மருந்தோட தன்மை போகாது. யார் இந்த தண்ணியை குடிக்கிறாங்களோ அப்புறம் அவங்க வாயில நெருப்பு வர ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ஃபயர்மேனோட ஃபயர் பவரை பார்க்க போறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. பாட்டு பாடுறத நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. தாத்தா, தயவு செஞ்சு பாட்டு பாடுறத நிறுத்துங்க. நெருப்பு பிடிக்குது பாருங்க. என்ன பண்றீங்க? ஏமா தண்ணிய ஊட்டுன? எங்க நம்ம எல்லாரும் வாயில இருந்தும் நெருப்பு வருதுங்க. சிவா, சிவா. இது எப்படி நடந்துச்சு பாட்டி? என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் வாயில இருந்தும் நெருப்பா வந்துட்டு இருக்கு. சிவா, சிவா கண்ணா, இத ராகத்தாலேயே என்னால சரி பண்ண முடியும்பா. தாத்தா, எதுக்கு கொஞ்சம் சைடாவே திரும்பி பேசுங்க. சரியா? இங்க என்ன நடக்குது? சிவா, அட, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? நீங்க அப்படி என்னதான் சாப்பிட்டீங்க? நான் இப்பவே லட்டு சிங் அங்கிள் கிட்ட பேசுறேன். வேலைலாம் குறைக்க முடியாதுமா. கரையே வந்துதான். என்னது நெருப்பு? என்ன பண்றது? இங்க என்ன நடக்குது லட்டு சிங் அங்கிள்? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக இந்த நிலைமையில இருக்கு? லட்டு சிங் அங்கிள், எதுக்காக நீங்க அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க லட்டு சிங் அங்கிள்? லட்டு சிங் அங்கிள், நீங்க ஏன் இப்படி திரும்பிக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. அது என்னன்னா எப்ப நாங்களும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. எப்ப பார்த்தாலும் அவளை மட்டும் காப்பாத்திடுற. ஷட் அப் ஆதி. சிவா, நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாரோட வாயில இருந்து நெருப்பு வந்துட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கெல்லாம் காரணம் ஃபயர்மேன் சிவா. அவனோட தம்பிகளை விடவே இல்லைல்ல. அதுக்கு பழி வாங்கத்தான் இப்படி பண்ணிருக்கான் சிவா. ஒட்டுமொத்த ஊருக்கும் இப்படி ஆச்சுன்னா அப்படி அவன் என்ன பண்ணிருப்பான் சிவா? சார் வாயில கூட நெருப்பு வருது.
டிவியை போட்டாலும் இந்த நியூஸ் தான் போதும் சிவா. வேதா சிட்டில இருக்கிற எல்லாரோட மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இதுல விஷயம் என்னன்னா, மக்கள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா எல்லாருமே டிஃபால்ட்டா ஒன்னு சாப்பிட்டு இருக்கணும், இல்ல ஒன்னு குடிச்சிருக்கணும். அதோட விளைவுதான் எல்லாருக்கும் இப்படி இருக்கு. அந்த காமனான பொருள் தண்ணியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. வாட்டர் சப்ளை பிளான்ட்ஸ்ல இருந்து தான் எல்லாருக்கும் தண்ணி வருது. அந்த பிளான்ட்டுக்கு போற தண்ணியில தான் நிச்சயமா ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்து இருக்குது. என்னோட சஜஷன் என்னன்னா, எல்லாரும் வாட்டர் பாட்டில் தண்ணியவே குடிங்க, வீட்டு தண்ணிய குடிக்கவே குடிக்காதீங்க. இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. எல்லாரும் வாட்டர் சப்ளையோட தண்ணியை குடிச்சிருக்காங்க, அதனாலதான் எல்லாரோட நிலைமையும் இப்படி இருக்கு. நாங்க பாட்டில்ல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு எதுவும் ஆகல. லட்டு சிங் அங்கிள், நீங்க சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து ஆன்டிடோட்டை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இந்த குற்றவாளிகளையும் விட்டுருங்க. நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க லட்டு சார். எப்ப பார்த்தாலும் எங்களையும் வறுத்துட்டு இருக்கீங்க. ஃபயர்மேனோட ஃபயரை பார்த்து நீ பயப்படுவ சிவா. ஒழுங்கா திரும்பி போயிடு, அதான் உனக்கு நல்லது. உன்னால எங்களை பிடிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த சின்ன பையனால தானே பிடிப்பட்டீங்க. ஃபயர்மேனோட ஃபயரை பார்த்து பயப்படு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போய் அவனை அடிங்க, அதான் உங்களுக்கு துணையா இருக்கல்ல. போதும் சிவா, இதுக்கு மேல முடியாது. நான் சரண்டர் ஆயிடுறேன். சிவா, இதோ இருக்கு ஆன்டிடாட். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல, நீ என்ன பண்ணிட்ட? இதுக்கப்புறம் என் வாயில இருந்து எப்பவும் நெருப்பே வராது. லட்டு சிங் அங்கிள், நீங்க இவங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இந்த ஆன்டிடோட்டை தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஊர் மக்கள் எல்லாரும் இந்த கெமிக்கலோட பாதிப்புல இருந்து வெளியில வரணும் இல்லையா? தேங்க்யூ சிவா. நான் ஒரு புது முடிவு பண்ணிருக்கேன். ஜெயில் வாசல்ல ஃபயர் இன்ஜினை வைக்கலான்னு. திடீர்னு உன் வாயில இருந்து நெருப்பு வந்தா என்ன பண்ண முடியும்? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.